ஓகே, நேத்து நடந்த கூகுளோட ஈவெண்ட்ல மொத்தம் 4 ப்ராடக்ட் அவங்க முக்கியமா லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த 4 ப்ராடக்ட் என்னெல்லாம் அப்படிங்கிறதும் அந்த லான்ச் ஈவெண்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியரா ஒரு சின்ன வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் இதெல்லாமே பண்ணிருங்க. பை த வே, நான் கார்த்தி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் 47. உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து பிக்சலோட ஃபோன்ஸ், பிக்சல் 7 and 7 Pro இந்த ரெண்டு பத்தி தான் பேசியிருந்தாங்க. பிக்சல் 7 பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேட் ஃபினிஷ் ஃபோன். அதே மாதிரி கேமராவோட பார் அது வந்து அலுமினியத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 3 டிஃபரெண்ட் கலர்ல அவைலபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் 6.3 இன்ச் டிஸ்பிளே, அதாவது 90 Hz டிஸ்பிளே அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் டைம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்த ஃபோன்ல விட 25% அதோட பிரைட்னஸ் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பேட்டரி சைஸ் 4355 mAh இருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. பிளஸ் ஃபுல் டே பேட்டரி பேக்கப் இருக்கும் அப்படிங்கிறதும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2 கேமரா இருக்கும், ஒன்னு வந்து பிரைமரி, இன்னொன்று அல்ட்ரா வைட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து ஃப்ரண்ட் கேமரால வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. முக்கியமா லோ லைட்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அதோட சென்சரோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசா இருக்கு. அடுத்தது இவ்வளவுதாங்க பிக்சல் 7 பத்தி முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா. நெக்ஸ்ட் பிக்சல் 7 ப்ரோக்கு போனீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய போன், பாலிஷ்டு அலுமினியம், அதுல வந்து மேட் ஃபினிஷ்ல இருந்துச்சு. இது வந்து பாலிஷ்டு அலுமினியமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த கேமரா பார் வந்து பாலிஷ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 6.7 இன்ச் டிஸ்பிளே, இது வந்து 120 Hz டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. LTPO டிஸ்பிளே, அதனால 10 Hz இருந்து 120 Hz வரைக்குமே இதோட ரிஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகும். பேட்டரி பேக்கப் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 25% பிரைட்னஸ், அந்த போனுக்கு சொன்ன மாதிரியே போன தடவை விட 25% பிரைட்னஸ் இதுக்கும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 3 கேமரா, ட்ரிபிள் கேமரா செட்டப், பிரைமரி, அல்ட்ரா வைடு, அப்புறம் இன்னொன்று டெலிஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரியும், டெலிஃபோட்டோல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி ஃபேஸ் அன்லாக் 7க்கும் 7 ப்ரோக்குமே ஃபேஸ் அன்லாக்ல எல்லாமே பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டென்சரோட G2 சிப்பை பத்தி ரொம்ப நேரம் பேசினாங்க. அதோட மெஷின் லேர்னிங் இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாத்தையும் பத்தியுமே ரொம்ப அதிகமாகவே கவரேஜ் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது கூகுள் அசிஸ்டன்ட்ல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், லைக் இப்போ இமோஜி பாத்தீங்க அப்படின்னா அதுவே சஜஸ்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா, நார்மல் மெசேஜ் ஆப்ல வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அது அப்படியே டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி, அதாவது டைப் பண்ணி காட்டும் அப்படிங்கிற மாதிரி. இது வாட்ஸ்அப்லாம் வருமானு தெரியல, பட் மெசேஜஸ்ல வரும் அப்படிங்கிற மாதிரி தெளிவா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பிக்சல்ல பாத்தீங்க அப்படின்னா கால் அசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், இந்த கால் பிக் பண்ணணுமா வேண்டாமா, இந்த ஸ்பாம் இருக்கு இல்லையா, ஸோ இதை பேஸ் பண்ணி பிக் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்க நார்மலா ஒரு கஸ்டமர் கேர்லாம் கால் பண்ணீங்கன்னா இங்கிலீஷ்க்கு 1 அமுக்குங்க, தமிழுக்கு 2 அமுக்குங்க, மலையாளத்துக்கு 3 அமுக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும் இல்லையா. அது நீங்க ஃபுல்லா கேட்காம அதுல இருக்கிற ஆப்ஷன் டைரக்டா அதுல உங்களுக்கு காட்டும். நீங்க செலக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் வர்ற மாதிரியும், கூகுளோட அந்த டயலர் ஆப்ஷன்ல வர்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் அதுல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கிளியர் காலிங் இது வந்து இப்போ அவைலபிள் கிடையாது, ஃபியூச்சர் அப்டேட்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்டுக்குள்ள, இந்த இயர் எண்டுக்குள்ள ஆம்பியன்ட் நாய்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரொம்ப கம்மி பண்ற மாதிரியும், பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும், கிளியரா இருக்கும் காலிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீச்சர் வருது. அதுவும் இந்த இயர் எண்டு தான் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேமரால ஆக்சசிபிலிட்டி ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ பார்வை இல்லாதவங்களுக்கு ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா கைடட் ஃப்ரேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். இந்த கைடட் ஃப்ரேம்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் அந்த வீடியோல காட்டுறேன் பாருங்க. One face. Move your phone slightly left and down. Move your phone slightly right and up. Ready for selfie. 3, 2, 1. Photo taken. One face. இந்த மாதிரி உங்களுக்கு அதுவே கைட் பண்ணும். இதுக்கேற்ற மாதிரி நீங்க போட்டோ எடுத்துக்கலாம், உங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்வை இல்லாதவங்களுக்கு தான் மெயினா இது ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாவே பிக்சலோட கேமரா எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். இப்போ வந்து ரியல் டோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதாவது ட்ரூ டோன், அந்த ஃபேஸோட டோன் இருக்கு இல்லையா, அந்த டோன் வந்து பயங்கரமா என்ஹான்ஸ் பண்ணி ஒரு ரியலா இருக்கிற மாதிரி கொண்டு வருவோம். மெஷின் லேர்னிங்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ரியல் இருக்கிறத அப்படியே ரெப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் இல்லாம பிக்சல்ல எடுக்கிற போட்டோஸ் எதுவுமே பிளர் ஆகாது அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது அல்ட்ரா வைட் அண்ட் நார்மல் இது ரெண்டுலயுமே போட்டோ எடுப்பாங்க. ரெண்டுமே மெஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி மெர்ஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது ஒரு இமேஜ் கொடுக்கும். அது ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும், பிளர்ரே ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. iPhone 14 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஆக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு அதையே இவங்க வந்து ஆக்டிவ் ஸ்டெபிலைசேஷன் அப்படிங்கிற பேர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சினிமேட்டிக் மோட் அப்படிங்கிறத சினிமேட்டிக் பிளர் அப்படிங்கிற மோட்ல இங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா டைட்டன் M2 அப்படிங்கிற ஒரு சிப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டன் M2 சிப்பும் இந்த போன்ல இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபுல்லாவே செக்யூரிட்டிக்காக தான், கர்னல் லெவல் செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ப்ரீ ஆர்டர் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா பிக்சல் 7க்கு 49,999 ரூபா, அதாவது HDFC
அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாத்தையும் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இல்லைன்னா ஒரு 60-65,000 ரூபாய் கிட்ட வரும். இதே இது பிக்சல் 7 ப்ரோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃபர் எல்லாமே போக 70,000 ரூபாய் 69,000 ரூபாய் கிட்ட வரும். ஆஃபர் எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 85,000 ரூபாய் கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் சொன்ன மாதிரி ப்ரீ ஆர்டர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ டெலிவரி எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் நமக்கு தெரியும். இதுதான் பிக்சல் 7 and 7 ப்ரோ பற்றி பார்த்தீங்க அப்படின்னா. இதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தது பிக்சலோட வாட்ச் வந்து ஒரு ரவுண்ட் டயல், அதே மாதிரி பெசல் பார்த்தாவே தெரியுது ரொம்ப திக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராக்கெல்லாம் லென்ஸ் மாற்றுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லென்ஸ் மாற்றுற ஒரு கான்செப்டில் தான் ஸ்ட்ராப் மாற்றுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக எல்லா ஸ்மார்ட் வாட்ச்லையும் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே இதுலையும் இருக்குது. பட் இது கூகுளோடது அப்படிங்கிறதுனால இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கூகுள் ஆப்ஸ் கூடலாம் பயங்கரமாக இன்டெகிரேஷன் இருக்கும். அதாவது இந்த கூகுளோட ஹோம், இப்போ ஏசி ஆஃப் பண்ணுறது, டிவி ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவே பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஃபோட்டோஸ், கூகுள் ஃபோட்டோஸில் இருக்கிற ஃபோட்டோவே உங்களுக்கு ஈஸியாகவே வாட்ச் ஃபேஸாக மாற்றிக்கலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்பவும் போல ஃபோன்லேயே வரும். NFC சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கூகுளோட வாலெட் வழியாக பேமெண்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் வருமா அப்படின்னு தெரியல, பட் இப்போதைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்னலாக ஒரு GPS இருக்குது, அதனால டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இதிலேயே பார்த்துக்க முடியும். அப்புறம் ஃபிட்பிட் கூட பயங்கரமான ஒரு கொலாபரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த ஹார்ட் ரேட்டோட மானிட்டரிங், அப்புறம் ஹெல்த் மானிட்டரிங் முக்கியமாக அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு மெஷின் லேர்னிங் எல்லாமே வச்சு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்குரேட்டானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ECG இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. SOS மோடு வரும். SOS அண்ட் ஃபால் டிடெக்ஷன் இது ரெண்டுமே இப்போ இல்லை, இந்த இயர் எண்டுக்குள்ள அப்டேட்டில் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டரியை பற்றி எந்த டீட்டெயிலுமே எதுவுமே ரிவீல் பண்ணல. இது ஒரு பம்பர் தான், யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பேட்டரி இருக்கும் அப்படிங்கிறது. பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியன்ட் இருக்கு, ஒன்று நார்மல், இன்னொன்று ஒரு eSIM. நார்மல்னா வைஃபை ப்ளூடூத் மட்டும் இருக்கும். அதோட பிரைஸ் $399, சாரி $349. இதே இது நீங்கள் வைஃபை இல்லாத அந்த eSIM இருக்கிற மாடல் பார்த்தீங்க அப்படின்னா $399 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தாங்க வாட்சை பற்றி சொல்லணும் அப்படின்னா. எனக்கு பிடிக்காது அதோட பெசல் ரொம்ப திக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க காட்டுறது எல்லாமே பிளாக் கலர் டிஸ்பிளே தான் காட்டுறாங்க, பட் தெரிஞ்ச வரைக்கும் நல்லா திக்காக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அடுத்தது பிக்சலோட டேப்லெட். இது ரொம்ப லைட்டாக மினிமலாக ஒரு ஸ்னீக் பீக் மாதிரி தான் காட்டியிருந்தாங்க. இந்த ஃபோனில் இருக்கு இல்லையா மெட்டீரியல் யூ, அதே மாதிரி இருக்கிற யூஏ எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு டேப்லெட்டு. அதே மாதிரி ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே இதுலேயும் இருக்குது. ஏன்னா டென்சரோட G2 சிப் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பிடிச்சிருந்த என்ன அப்படின்னா அந்த சார்ஜிங் டாக் தான். நீங்கள் அந்த டிஸ்பிளே எடுத்து அப்படி சார்ஜ் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஸ்பீக்கராக ஒர்க் ஆகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நார்மல் ஸ்பீக்கராக பாட்டெலாம் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வழியாக ப்ளே ஆக ஆரம்பிக்கும். முன்னாடி இந்த நெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி கான்செப்ட் தான் அது. பட் இதில் வந்து டிஸ்பிளே கழட்டி எடுத்துக்க முடியும். எடுத்துட்டிங்கன்னா நார்மலான ஒரு இதாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது 2023 தான் லான்ச் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோதாங்க, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இந்த பிக்சலோட ஈவெண்ட்டில் அவங்க கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா ப்ரைஸ் ஓகே தான், பட் 7 ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. 7 ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வாட்ச் எனக்கு பார்த்தா தான் தெரியும், அதோட பெசலோட சைஸ் எல்லாமே பார்த்தா தான் தெரியும். ப்ரீ ஆர்டர் முடிஞ்சிருச்சுங்க. இனிமேல் நார்மல் ப்ரைஸ் வர ஆரம்பிச்சா தான் தெரியும். ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படின்னா லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கேருந்து நீங்கள் ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் நிறைய நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கார்த்தி.